வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இப்ப புரியுது. இதெல்லாம் உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களா போட்ட டிராமா தானே? ஏன் பேத்தி எதுக்கு பலிகடா ஆகணும் சொல்லு. எம்மா, உன் பிள்ளைக்கு அப்ப வேணும்னா அதுக்கு உன் பிள்ளைங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏன் பேத்தி எதுக்கு கஷ்டப்படணும்? அவளுக்கு அம்மா இருக்கா. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இது ஹாஸ்பிட்டல், கத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். பேசாம கிளம்பி போயிடு. அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஏய், தப்ப நீ பண்ணிட்டு இப்ப சத்தமா என்ன மிரட்டுறியா? நான் எதுக்கு போனோம்? என் பேத்திய என்கிட்ட கொடு, நான் போய்கிட்டேன். உடம்புல பிளட்டா இருக்கு, உடம்புல பிளட்டா இருக்கு. நல்ல வேளை கடவுளே. இது மட்டும் அவ பிளட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என் ரத்தமே குதிக்குது. எனக்கே இப்படி இருக்குன்னா பெத்த தாய் இத பத்தி கேள்விப்பட்டா என்ன பாடுபடுவான்? என்னால முடியலையே. வேணாம் சாமி, வேணாம். உங்க கிட்ட இருந்து அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் போதும். பேசாம என் பேத்திய என்கிட்ட கொடுத்துற. திவ்யா, வா போலாம். இந்த குடும்பம் உனக்கு வேண்டாம். திவ்யா, வா போலாம். வா வா. ஏய் திவ்யா, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் வேற யாரும் இல்ல, உன் தாத்தா தான். வா வா வா, என்கிட்ட வா. வா 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 வா. பயப்படாத. வா 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 வா. என்ன பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சியா? ஒழுங்கா அவளை என் கூட அனுப்பி வை. நீ கூப்பிட்ட உடனே வரதுக்கு அவ ஒண்ணு ஊம் பேத்தி இல்ல, என் உசுரு. என்ன விட்டுட்டு வர மாட்டா, நானும் அனுப்ப மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்ப நீ கிளம்பு, இல்லனா உனக்கும் இங்க அட்மிஷன் போட வேண்டியதா இருக்கும். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? வாசு, அதான் உனக்குன்னு ஒருத்தி இருக்காள, அவளோட குடும்பம் நடத்தி ஒண்ணு பேத்துக்கோ. அதுதான் உள்ள ஒண்ணு இப்பவா அப்போன்னு ஆடிக்கிட்டு தானே இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை வேணும்ல, சேர்த்து பெத்துக்கோங்க. ஏன் பேத்தி என்கிட்ட கொடுத்துரு. நிறுத்துறீங்களா? உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. போயிடுங்க. நீங்க பேசுற எதையும் கேட்டுக்கிட்டு அதை தாங்குற சக்தி என் மனசுக்கு இல்ல, என் உடம்புல தெம்பும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏய் வாசு, நான் இப்ப போறேன். ஆனா சட்டப்படி திரும்பி வருவேன். ஆனா என் பேத்திய வாங்காம நான் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏய் அட, எந்த நேரத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க அந்த ஆளு? நீ கோபத்தை முன் வைக்காதடா. சண்டை என்ன அந்த ஆளுக்கு மட்டும் தான் போட தெரியுமா? அம்மா, உங்களையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க பையன் இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுங்க. என்ன தயவு செஞ்சு விட்டுறீங்களே ப்ளீஸ்.
வினோ என்னம்மா? அத்தை, என் வாழ்க்கையில நான் நிறைய பட்டுட்டேன். என்னால இதுக்கு மேல எந்த வலியையும் தாங்க முடியாது. என்ன விட்டுடுங்களேன், என்னால முடியல. என்னம்மா வினோ, அந்த ஆள் தான் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறானா? நாங்க என்னைக்காவது உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருப்போமா? இது பாருங்கம்மா, நியாயம் எதுன்னு பேசுற நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க இருக்க மேற்கொண்டு யாராவது வந்து தப்பா பேசுறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்ன வினோ பேசுற நீ? கௌதம் உள்ள எப்படி இருக்கான்னு தெரியல. இந்த நேரத்துல உங்களை எல்லாம் நாங்க எப்படி தனியா விட்டுட்டு போவோம்? அந்த ஆள் தான் ஏதோ விவசாய கட்ட தனமா பேசிட்டு போறானா? நாங்க என்னமா பண்ணுவோம்? நீங்க இங்க இருக்கிறதுனாலதான் இந்த பேச்சையெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. அம்மா, நான் ஏற்கனவே அரவுசரா இருக்கேன். இதுக்கு மேல என்னால எதையுமே தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, போங்க. எனக்கு யாருமே எந்த நல்லதுமே நினைக்க வேணாம். என்ன இப்படியே இருக்க விடுங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. வினோ, அம்மா கிளம்புங்க, நாம போலாம். என்ன வாசு இது? அவதான் கோவத்துல ஏதோ தெரியாம பேசுறானா? நீ இப்படி கோவப்பட்டு போலான்னு சொல்ற? இந்த நிலைமையில இவங்களை எல்லாம் எப்படின்னா நம்ம தனியா விட்டுட்டு போறது? அம்மா வா போலாம். நான் சொல்றத கேளு. கிளம்பலாம். திவ்யா வா. டேய் டாடி, வாசு. கௌதம் டாடி. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, வா போலாம். வாசு, கொஞ்சம் நில்லு கற்பகம். ஏமா வினோ, என்னம்மா இப்படி பேசிட்ட? போறாங்க பாரு, கூப்பிடுமா. கற்பகம், தம்பி கிட்ட சொல்லுமா, போக வேணாம்னு சொல்லுமா.